உங்களுக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்குன்னா இந்த செடியை நடலாம். இந்த செடி பட்டாம்பூச்சியை ரொம்ப கவர்ந்து இழுக்கும். எப்பயுமே இந்த செடி பூக்க ஆரம்பிக்கும் போது எல்லா வகையான பட்டாம்பூச்சியும் வந்து உட்காரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட்டாம்பூச்சியை நான் தினைக்கும் பார்க்கணும், தினைக்கும் ரசித்து பார்க்கணுன்றவங்களுக்கு இந்த செடியினுடைய விதைகளை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் தோட்டத்துலேயோ, மாடி தோட்டத்துலேயோ, தரை தோட்டத்துலேயோ நட்டுட்டிங்கன்னா அது வந்துடும். அது பூக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா வகையான பூங்காக்கள், கண்காட்சிகளில் இந்த செடிகள் நான் பார்த்துருக்கேன். இந்த செடியினுடைய விதை சாலை ஓரத்தில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இது ஓரளவுக்கு தண்ணீர் தேவையில்லை. அதாவது ஆடி மாதம், ஜூன், ஜூலை அந்த மாதிரியான நேரத்தில் விதையை தூவிட்டால் போதும். இதுக்கு தண்ணீர் பராமரிப்பு கூட தேவையில்லை. இது தரை தோட்டமாக இருந்தால். மாடி தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அது சரியாக இருக்கும். இதில் ஒரு 2 வகையான பட்டாம்பூச்சி தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட்டாம்பூச்சி பெரும்பாலும் கொத்து கொத்தாக பூக்கும் செடிகள் தான் பெரும்பாலும் காணப்படும். இது கோபுர வடிவில், அதாவது உயரமான வடிவில் பூக்கும் செடி இது. இது எப்போதும் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இந்த செடியிலே இருக்கும். இது வரைக்கும் நான் தோட்டம், இயற்கையான தோட்டம் உருவாக்கும்போது இந்த செடியினுடைய நன்மை பட்டாம்பூச்சிகள் கொடுக்குவது போல் வேறு எந்த செடியும் கொடுக்கல. பெரும்பாலும் அவரை செடியில் உட்காரும், அவரைக்காயினுடைய பூவில். இந்த செடியினுடைய சிறப்பு இயல்பு என்னென்னா, நம்ம பட்டாம்பூச்சி பெரும்பாலும் நம்ம எடுக்கவே விடாது. சீக்கிரம் கிட்ட போனாவே வீடியோ கேமராவோ அல்லது ஃபோனோ எடுத்துன்னு போனால் ஓடிடும். ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அடி 7 அடி தொலைவில் ரொம்ப அழகாக எடுக்கலாம். இது அந்த பட்டாம்பூச்சி படம் பிடிப்பவர்களுக்கும் இது நல்ல வசதியான செடி. இந்த செடியை வளர்க்கும்போது பட்டாம்பூச்சி ரொம்ப பக்கத்தில் எடுக்கலாம். இதில் வரப்போகிற வீடியோவில் செல்ஃபோனில் எடுத்தேன். அது நீல நிற பட்டாம்பூச்சிகள் நிறைய வந்தது. இதில் பட்டாம்பூச்சியில் நிறைய வகை இருக்குது. பார்த்துட்டு செல்ஃபோனில் எடுத்தது. நீல நிற பட்டாம்பூச்சிகள் அவ்வளோ சிறப்பாக அழகாக இருந்தது. என்னுடைய விதைகளையும் தனி செடியாகவும் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.